ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியின் 162வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவையில் நூற்றாண்டுகளை கடந்த பள்ளியாக அவிநாசி சாலையில் உள்ள ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி செயல்பட்டு வருகின்றது. கோவையின் முக்கிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியின் நிறுவனரான ராபர்ட் ஸ்டேன்ஸ் கோவை நகரின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். இந்நிலையில் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள ஸ்டேன்ஸ் பள்ளியின் 162வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஸ்டேன்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் தாளாளர் ஃபாவலர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் முதல்வர் செலினா வினோதினி விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினரும் ஸ்டேன்ஸ் பள்ளியின் முன்னாள் மாணவருமான கணபதி ராஜ்குமார், கௌரவ அழைப்பாளராக மூத்த வழக்கறிஞரும் ரோட்டரி 3201 மாவட்ட ஆளுநருமான சுந்தர வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பள்ளியின் முன்னாள் மாணவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கணபதி ராஜ்குமாருக்கு பள்ளியின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அவர், இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் என்பதில் தாம் பெருமிதம் கொள்வதாக கூறினார். தாம் இந்த நிலைக்கு வர காரணம் தாம் பயின்ற இந்த பள்ளிதான் என்பதை உறுதியாக கூறுவதாக அவர் பள்ளியில் பயின்ற போது தம்முடைய அனுபவங்களை நினைவு கூர்ந்தார். இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அவர்களின் மதிப்புகள், பொறுப்புகள், தலைமைத்துவ குணங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன்களை அறிந்து கொள்ளும் வகையில் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், நிர்வாக பணியாளர்கள் இங்கு இருப்பதாக தெரிவித்தார். தாம் இப்பொழுது இந்திய பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கும் இந்தியாவின் முன்னணி தலைவர்களிடம் பேசுவதற்கும் இந்த பள்ளியில் பயின்ற அனுபவம் தமக்கு இன்றளவு கை கொடுப்பதாக நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஸ்டேன்ஸ் பள்ளியில் பயின்று சிறந்த மதிப்பெண் மற்றும் விளையாட்டு, கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட போட்டியில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.